ஒருத்தங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது, அவங்க பேசுற வார்த்தைகள் மூலமா மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அன்பா இருக்கிற மாரி வெளிய காட்டிக்கலாம். பட் உண்மையிலே அப்படி இருக்காது. ரொம்ப தன்னம்பிக்கையான பெர்சன், ரொம்ப கான்ஃபிடென்ட்டான பெர்சன் நம்ம நம்புவோம். பட் உள்ள அந்த மாரி ஒரு சீனே இருக்காது. இவங்க ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருப்போம். பட் அகைன் அது கூட ஃபேக் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் ரொம்ப காலத்துக்கு ஒருத்தங்களால ஃபேக் பண்ணவே முடியாது, அப்படி நடிக்கவே முடியாதுன்னா, அவங்களோட கேரக்டர். எப்படியாவது அந்த உண்மையான கேரக்டர் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வெளிய தெரிஞ்சிரும். இப்போ இந்த கேரக்டர்ன்னு சொல்ற விஷயம் வந்து எல்லாரோட லைஃப்ல நடக்கிற தினசரி விஷயங்கள்ல சின்ன சின்ன மொமெண்ட்ஸ்ல வெளியே எப்படியோ தெரிஞ்சிரும். ஆனா நம்ம தான் அதை அப்சர்வ் பண்றதுக்கு மிஸ் பண்றோம். நம்ம அந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணனா ஒரு பர்சனோட கேரக்டரை முழுமையா புரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணணும்னு கேட்குறீங்களா? நம்ம யார் கூட பழகணும், யாரை நம்பணும், யார்கிட்ட நம்ம விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணலாம், யார் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, யாரோட நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம் தானே நம்மளுக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுக்கும் இருக்குல்ல. நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் கூட நம்ம யாரோட பழகுறோம், நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தானே. ஸோ பார்க்கலாம் வாட் ஆர் த பவர்ஃபுல் வேஸ் வேர் இந்த சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஒருத்தங்களோட கேரக்டரை ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்துக்கு நோ சொல்றீங்கன்னா, அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இப்போ ஒரு சில பேர் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நம்ம கேட்கணும். அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டணும். அது எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு அது பிடிக்கல, வேண்டாம், இல்ல எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டா, சம்டைம்ஸ் சில பேர் வந்து ஷாக் ஆயிருவாங்க. அவங்களுக்கு அந்த நோ அப்படின்ற வார்த்தையை வந்து அக்செப்ட் பண்ற அந்த மெச்சூரிட்டியே இருக்காது. ஒரு சில பேர் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது தான் கரெக்ட்ன்னு நம்ப வைக்கிற மாதிரி. இன்னும் சில பேர் காணாம கூட போயிடுவாங்க. ஆனா ஒரு நிலையான பர்சன் எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பவுண்டரிஸ் இருக்கும் அப்படின்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியும். நோ சொன்னா அதை ஹம்பிளா அக்செப்டும் பண்ண முடியும். ஒருத்தங்க அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸ் லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோட எப்படி பழகுறாங்க, எப்படி அவங்கள நடத்துறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கணும். அவங்க கிட்ட கைண்டா இருக்காங்களா, அவங்க கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்றத அப்சர்வ் பண்ணும். இப்போ என்னால ஒரு லாபம் இருக்கு, என்னால ஏதோ ஒருத்தங்களுக்கு யூஸ் இருக்குன்னா அவங்க என்கிட்ட வந்து கைண்டா நடந்துக்கிறதும் இல்லை, எனக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதும் ஆச்சரியம் இல்லை. ஆனா என்னால எந்த ஒரு யூஸும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சன் நான் இல்லைன்ற போது என்கிட்ட அவங்க கைண்டாவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறது தான் ஒருத்தங்களோட ட்ரூவெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேரக்டர். இப்போ நான் சொல்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒருத்தங்களோட உண்மையான கேரக்டரை நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவங்க வீட்டு ஆளுங்களோட எப்படி நடந்துக்கிறாங்கன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சிங்கன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெளிப்புறம் மற்றவங்க எல்லாரோடையும் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கட்டும், சோஷியல் சர்க்கிளில் வந்து எல்லாரும் ரொம்ப அன்பா ரொம்ப மரியாதையோட நடந்துப்பாங்க. ஆனால் ஒருத்தங்களோட உண்மையான கேரக்டர்னா அவங்க வீட்டு ஆளுங்களோட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்களா, கைண்டாக இருக்காங்களா. வெளியில் ரொம்ப மரியாதையாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் வீட்டில் அவங்க ஒய்ஃப் கிட்டேயோ அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயோ இல்லை அவங்க பிள்ளைங்க கிட்டேயோ எரிஞ்சு விழுறதோ இல்லை மரியாதை குறைவாக பேசுகிறதோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிச்சாலே தெரிஞ்சிடும். அதுதான் அவங்களோட உண்மையான வெர்ஷன். பணம் ஒருத்தங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் ரோல் இருக்குன்னு தான் சொல்லணும். எந்தெந்த விஷயங்கள்லாம் பணம் இன்வால்வ் ஆயிருக்கோ அவங்களோட கேரக்டரை நம்ம கொஞ்சம் இன்னும் டீப்பாகவே நம்மளால் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏன்னா மணின்ற விஷயம் வந்து ஒருத்தங்களை மாற்றிடாது, ஆனால் அவங்க யாருன்றத வெளிப்படையாக காட்டும். ஏன்னா மணி வந்ததுக்கப்புறம் அவங்க மாறுறாங்களா, அவங்க யார்கிட்ட ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்க நியாயமாக இருந்துக்கிறாங்களா. ஸோ இதெல்லாமே நம்மளால் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஒரு விஷயத்துல ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா இன்னொருத்தங்களுக்கு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தருணங்கள்ல அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். ஒரு சில பேர் வந்து அவங்க சொன்ன ஒரு பாயிண்ட்டை நம்ம ஒத்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது கோவமா வந்துடும், இல்லை ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப தாக்கி பேசுற மாதிரி கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஆர்கியூமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும் பொழுதோ இல்லை டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வரும் பொழுது பர்சனலாக அட்டாக் பண்ணாமல் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக யார் ஒருத்தங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது யாரெல்லாம் நம்ம கூட இருக்காங்கன்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும்.
எல்லா விஷயங்களும் லைஃப்பில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, எனக்கு லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் இருக்குது அப்படின்ற போது என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்ம தனிமையில் இருக்கும்போது, நம்ம ரொம்ப சைலண்ட்டாக சஃபர் பண்ணும்பொழுது, இன்னும் சொல்லணும்னா ஒரு சில காலங்கள் நம்ம காணாமலே போயிடுவோம் இல்லை? அந்த தருணங்களில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். யார் உங்களை கவனிக்கிறாங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கீங்க, எப்படி உங்களை வெளியே கொண்டு வருது, இந்த முயற்சிகள் எல்லாம் வந்து யார் ஒருத்தங்களுக்கு கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் அதை செய்கிறதுக்கு முன்ன வருவாங்க. யாருக்கு தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காது? எல்லாருக்குமே குட் டேஸ் இருக்குது, பேட் டேஸ் இருக்குது. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கும் எரிச்சல் வரும். ஆனால் நம்ம எவ்வளோ எரிச்சல் பட்டாலும், எவ்வளோ கோவப்பட்டாலும் நம்ம யார் மேலே காட்டுறோம் அப்படின்றது இருக்குல்ல. சரி, எனக்கு ஒரு இரிட்டேஷன் வருதுன்றதுக்காக என்ன சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அந்த ஒரு கோவத்தை நான் காட்டுறது நியாயமாகவே இருக்காதுல்ல. ஒரு சில பேர் எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாலும் காமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் ஃப்ரஸ்ட்ரேஷனையுமே வந்து கொஞ்சம் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறவங்களோ இல்லை அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிற இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் அவங்க மேலே ஃபுல் டார்கெட்டை திரும்பிடும். ஸோ அது ஒரு நிலையான கேரக்டரான்றதை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஒருத்தங்க அவங்களோட வெற்றிகளையும் தோல்விகளையும் எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை கூட அப்சர்வ் பண்ணலாம். இந்த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இது ரெண்டுத்துக்குமே மணி மாதிரியே ஒரு பர்சனோட ட்ரூ கேரக்டரை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஒரு பவர் இருக்குது. எவ்வளோ சக்ஸஸ் வந்தாலும் ஹம்பிளான பர்சன் வந்து அவங்களோட உண்மையான நிலையிலேருந்து மாற மாட்டாங்க. அதே நேரத்தில் நிறைய ஃபெயிலியர் வரும்போது ஒரு பர்சனோட உண்மையான ஸ்ட்ரென்த், இன்னர் ஸ்ட்ரென்த்தை நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கிடையாது. பட் சின்ன சின்ன மொமெண்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணும்போது நம்ம யாரோட பழகுறோமோ அந்த மனிதர்களை இன்னுமே பெட்டராக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட மென்டல் பீஸ் அண்ட் எனர்ஜியை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியும். மறுபடியும் வேறு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.